என்னடி இது எல்லாம் சமையல் கட்டிலே வந்து உட்காந்துருக்கீங்க? ஏன் வெளியே போய் உட்கார இடமா இல்லை? சும்மா இங்கேயே பேசிகிட்டு இருக்கலாம்னு வந்தம்மா. என்ன இன்னைக்கு மாயா காக்கறிலாம் அறிகிறா? அடுப்பில் என்ன இருக்குது? என்ன சட்டியில்? நான் தான் வச்சுட்டு போனேன். மீன் வறுக்கிறதுக்காக வச்சேன். மீனை கழுவிட்டு வர லேட்டாகிடுச்சு. மீன் வறுக்கணும். ஏன் பட்டு நீ இங்கே வந்து உட்காந்துருக்க? எல்லாம் சமையல் கட்டில் உட்காந்துருக்கீங்க. எனக்கு பொழுதே போல நான் அங்கே வந்து உட்காந்துருக்கேன் சும்மா பேசிகிட்டு இருக்கலான்ட்டு. மாயா வேலை பார்க்குறேன், எனக்கு பொழுது போல, அதனால் நானும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாள் கூடி கூடி. மாயாவும் வைத்தியம். இன்றைக்கி என்ன மாயா காக்கறிலாம் அறிகிறா? சும்மா காக்கறி அரிஞ்சு கொடுக்கணும்னு அறியிறாக்கா? ஏன் அறியக்கூடாதா? அறியுது தண்டி, வெள்ளம் கற்றுக்கணும் தான். வெள்ளம் கற்றுக்காம என்ன செய்வீங்க? எல்லாம் கற்றுக்கங்க. சொல்லிட்டாலே எந்திரிச்சு போனாலும் போயிடுவா. இன்றைக்கி காக்கறி அறிகிறா. அதான் மானம் அப்பா இருக்குது. மழை வரப்போகுது பேருக்கு. மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்கே. மாயா காக்கறி அறியத்தினாலேயா மழை பெய்ய போகுது? அப்படி சொல்லிடு வைத்தியகி. நான் காக்கறி அறியத்தினால தான் மழை வரதான். மழை பெஞ்சிக்கிட்டு தானே இருக்குது. மாயா, நான் ஒன்று கேட்டால் என்ன தப்பாக நினைக்க மாட்டேன், கோச்சிக்க மாட்டேடி? என்னக்கா அப்படி கேட்குறீங்க? என்ன கேட்க போகிறீங்க நான் கோச்சிக்கிறதுக்கு? இல்லை, நாத்தனா பையன் ரகு தம்பி இருந்துச்சே, அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தியாடி? என்ன பட்டு இப்படி கேட்குற? அந்த தம்பிகிட்ட எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தா? நீ பேசிகிட்டு இருந்ததை பார்த்தியா? சித்தி, நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க. இது நான் கோவமாக கேட்கல. பேசிகிட்டு இருந்தாலான்னு தான் நான் கேட்குறேன். நான் பார்க்கலாம் இல்லை. ஏன்டா அண்ணி வந்து இவளை பொண்ணு கேட்குது. என்ன பொண்ணு கேட்குறாங்களா? உன் நாத்தனாவா? என்ன சொல்கிற? ஆமாம், நீ ரகு தம்பிக்கு இவளை பிடிச்சிருக்கான் மாயாவை. நான் கல்யாணம் பண்ணால் இவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ போய் அவங்க அம்மாட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வையிட்டு சொல்லி தான் அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுருக்கு. அதுக்கு வந்து இவளுக்கு பிடிக்கல பேருக்கு. என் மாமியாங்களுக்கும் நாத்தனாக்கும் அன்னிக்கும் அது ரெண்டுக்கும் பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் மகனுக்காக பையனுக்காக என்ன செய்யுது அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு கட்டி வைப்போன்ட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. பொண்ணு கொடுப்பாங்களா அவன் சித்தி? கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லு, கொடுக்குறாங்களா என்னான்ட்டு என்கிட்ட சொல்லுது. என்ன பட்டி சொல்கிற? அவங்களும் அப்படி சொல்கிறாங்க. நீ வேறு சொல்கிற அதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குண்டு. அப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதுகளுக்கு பிடிக்காது என்ன? அந்த தம்பிக்கு பிடிச்சிருக்குன்ட்டு பையனுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அதை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அது பார்க்குது பேருக்கு. ஆனால் அவர் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கான். தம்பி ஆசைப்படுறத கல்யாணம் பண்ணி வைப்போம் சொல்லிட்டு அவரும் இருக்காரான். அதனால தான் நேற்று மாயாண்டு சொன்னதுக்கு மாயாவான்ட்டு கேட்டது. ஓஹோ, அதுக்கு தான் உங்கள் மாயாண்டு சொன்னானா நீனு? எந்த யார் மாயா அங்கே கிட்டவான்ட்டு அவங்க பொண்ணெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பார்த்து சொல்லா மாயாவை? அப்படி சொல்லு. ஏன்டி பையன் நல்ல பையனா தானே இருக்கான்? கல்யாணம் பண்ணலாம் மாடிப்பட்டு கல்யாணம் பண்ணானா? பையன் நல்ல பையன்தான். நல்லா மரியாதை, நல்லா பேசுது, போது வருது. ஆனால் இது ஒரு 2 பேர்கிட்ட இருக்கணுமே, அதுதான் பெரிய குழப்பமாக இருக்குது எனக்கு. அக்கா, குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கணும் ஒரு பொண்ணை. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கலண்டா அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமாக இருந்து வாழ முடியும்? அது சரிப்பட்டு வராதுக்கா. என்னடி சரிப்பட்டு வராது? ஏன் சரிப்பட்டு வராது? அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கல இவளை கல்யாணம் பண்ணி வச்சான்னா? ஏண்டி பட்டு, அந்த பையன் நல்ல பையன் தானே? கல்யாணம் பண்ணிக்கிறது அவன் தானே வச்சு குடும்பம் பண்ண போகிறான். அவ்வளோ எப்படி இருந்தா தான் என்ன? அது எப்படி அத்தை? நம்ம பொண்ணு போய் வாழ்கிறது அந்த வீட்டில் தானே. அதை சொல்லு கவிதா. நம்ம பொண்ணு போய் அங்கே போய் வாழணும்ல. எல்லாம் முகரையும் மூஞ்சியை காட்டினா எப்படி போய் வாழ்வா? அப்போ நான் என்னத்த சித்தி சொல்கிறது? அவங்க கேட்டுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கிறாங்க. அக்கா, என்னக்கா சொல்கிறது? நான் பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணால் சம்மதம் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம் மாயாவே. பிடிச்சிருந்தா பொண்ணு கேளுங்க. இல்லை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருந்தால் பொண்ணு கேட்காதீங்கன்னு நான் சொல்லிவிட்றேன். இப்படிலாம் சொல்லாதம்மா, மூஞ்சில் அடித்த மாதிரி. ஏன்டி நீ தானே சொல்கிறேன் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கலங்கிற. இப்போ எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. அவள் சொல்கிற மாதிரி அவளே பயப்படுறா. என் பொண்ணு போய் எப்படி சந்தோஷமாக இருப்பான்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு முன்னாடி. அதை கேட்போமே நம்ம. இதில் என்ன இருக்குது மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்க? பட்டே அத்தை சொல்கிறது தான் கரெக்டு. அத்தையே கேட்கட்டும். அப்படியே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லுவோன்னு தான் இருந்த சித்தி. அம்மாட்ட உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு சொல்லுவோன்ட்டு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு பேசுகிறேன்டேன். அப்படின்னா நான் சொல்லிடுறேன் அண்ணிட்ட. அண்ணி, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பொண்ணு கேட்க சொல்லுதுவா, பேசலாம், பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசலாம் சொல்லி கேட்கவா? சரி, அப்படியே கேளு.
அப்படி சொல்லத்தான் காட்டு. அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிய முடிவு எடுப்போம். சரிம்மா, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏய் மாயா, அங்கெல்லாம் காணண்டு தேடிக்கிட்டு வர்றேன். இங்கே வந்து கொல்லவாசலில் வந்து உக்காந்துருக்குற. ஏன் சந்தோஷமாக முகத்தை வச்சுக்காம சோகமாக முகத்தை வச்சுட்டு உக்காந்துருக்க? என்ன காரணம்? போடி, கவலையாக இருக்கு. ஹாய், பொண்ணுக்கு என்ன கவலை? ஏண்டி, பட்டு அக்கா சமையல் கட்டில் உட்காந்து பேசுனது உனக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாத மாதிரி பேசுவா. எல்லாம் தெரியுமே, அதுக்கு ஏன் சோகம்? சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. ரகு தான் உன்னை பொண்ணு கேட்க சொல்லியிருக்காரு. ரகுக்கும் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஜம் 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 கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாயாவுக்கும் ரகுக்கும் கெட்டி மேளம் கொட்ட போகுது. மாயா முகத்தில் சிரிப்பை காணும். சிரிப்பு எங்கே? மாயா முகத்தில் சிரிப்பை காணும். கெட்டி மேளம் கொட்ட போதே. ரகுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க போதே. சும்மா இருடி. ஹை ஹை ஹை, பொண்ணு முகத்தில் சிரிப்பு வந்துடுச்சு, மாயா முகத்தில் சிரிப்பு வந்துடுச்சு. ஓ, ரகுவை கண்டோன்னு ரகுன்னு சொன்னாலும் சிரிப்பு வந்துடுமே பொண்ணுக்கு. முகம்லாம் அப்படி பொதிக்கமே, முகம்லாம் அப்படி மலர்ச்சியாக வரமே. ரோஜாப்பு மலர்ற மாதிரி இருக்கமே முகத்தெல்லாம். முகத்தை பாரு. அப்படி இப்படின்னு அவர் சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொல்லியிருக்காரு. பொண்ணு கேட்க சொல்லியிருக்காரு. பொண்ணு சும்மா இருக்க போறியா இல்லையா? பொண்ணுக்கு வெக்கத்தை பாருங்க, வெக்கத்தை. கொஞ்சம் நிறுத்துறியா அவன் ஆட்டத்தை? நிறுத்துறியா இல்லையாடி? நான் நிறுத்த மாட்டேனே. யாராச்சும் வந்துட போதுடி, சும்மா இருடியே, நிறுத்தடியே. நிறுத்தியாச்சு, பின்னாடி செய்ய சொல்ற. ரகு வராமல் உங்கள் அப்பா அம்மா தங்கச்சிலாம் வர சொன்னது இதான் காரணமாடி. பொண்ணு கேட்டு வர சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்காருடி. நீ வர ஒரு வெள்ளன்னு கவலையா இருந்தலடி. இதுக்கு தான் உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. இப்போ புரியுதா அவனுக்கு? எல்லாம் புரியுதுடி. ஆனால் பட்டு அக்கா சொல்லுது பாரு, உங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கெல்லாம் பிடிக்கலன்ட்டு. அதுக்காக அம்மா கல்யாணம் பண்ணதை என்னான்னு தெரியலையடி. இதுக்கு ஒரு சோகமா? அதெல்லாம் பாட்டி கல்யாணம் பண்ணோம், சின்ன பாட்டி. அவர் தான் ரகு தான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க வந்து பிடிவாதமாக சொல்லியிருக்காராம்ல. அப்போ அவங்க அம்மா கல்யாணம் பண்ணித்தானடி ஆகுனு, பண்ணித்தானே வச்சு ஆகுனு. பிள்ளை வேணுண்டா உன்னை கல்யாணம் பண்ணித்தானே அவங்க வச்சு ஆகுனு. நீ ஏன் கவலைப்படுற? அப்படியாடி சொல்ற? அப்படித்தான். நீ ஒன்றும் எதுக்குமே கவலைப்படாத. ஏண்டி, அங்கே கல்யாணம் பண்ண பாட்டு அவங்களாம் கொடுமைப்படுத்தினா என்ன, நான் என்னாடி செய்கிறது? அடிப்போடி, கொடுமைப்படுத்துது. எந்த காலத்தில் இருக்கிற? இந்த காலத்தில் யார் குடும்பம்லாம்? மாமியார் குடும்பம்லாம் கிடையாது. மாமியார் குடும்பம், நாத்தனா குடும்பம்லாம் அப்படின்னு அதை கொடுமைப்படுத்தினாலும் ரகு இருக்கிறார்ல, அதோட கொடுமைப்படுத்த சொல்லிட்டு ரகு பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அவர் தானே உன்னை வேணுன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இருக்காரு, பொண்ணு கேட்க சொல்லியிருக்காரு. அப்படி எப்படி அவர் அவங்க அம்மா அப்பா பாட்டியெல்லாம் கொடுமைப்படுத்த சொல்லிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாருடி. அது ஏதாச்சும் கொடுமைப்படுத்தினா அவங்க அம்மாவை ஏற்று கேட்பாரு. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. அப்படியா சொல்ற? அப்படி தாண்டி. நீ ஏன்டி இதுக்கெல்லாம் அப்படி கவலைப்படுற? ரகு உன்னை வேணுன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவரு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கொடுமைப்படுத்த சொல்லிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு? அதெல்லாம் ஒரு பேச்சு உன்னை பேச முடியாது. உன்னை பத்திரமா நல்லா பார்த்துக்குவாரு. சோகமாக இருக்காமல் மூஞ்சிய சந்தோஷமாக சிரிச்ச முகமாக வச்சுக்கோ. இப்போ முகம் எப்படி இருக்கு பாரு, இப்படியே இருக்கணும். எனக்கு தைரியம் கொடுக்கறது பூரா நீ தாண்டி. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறடி. என் அண்ணன் பொண்ணா இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுடி நீனு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டி வைதேகி. அப்படி சொல்றீங்களா? மறக்காம இருந்தா சரி. அதெல்லாம் நான் மறக்கவும் மாட்டேன். போடி, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? ரகுவை பார்க்குற வரைக்கும். ரகுவை பார்த்துட்டேன்டா. வைதேகிண்டா யாரு அப்படின்னு கேட்டாலும் கேப்பாடி நீனு. என்னடி இப்படிலாம் பேசுகிற? நான் ஒரு காலமாக அப்படி கேட்கவும் மாட்டேன். ரகுவை பார்த்தாலும் உனக்கு பிறகு தான் ரகுவே. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? சரி. ஏதோ மறக்காமல் இருந்தால் சரி. சரிப்பா, எந்திரிச்சு போவோம். எங்கடி எந்திரிச்சு போகிறது? இங்கே உட்காந்து இருப்போம்டி. சாப்பிட பாட்டிக்கு வந்து கத்துவாங்கடி. அப்புறம் என்ன 2 பேரும் கூட்டி பேசுகிறாளுண்டு அதுகளுக்கு சந்தேகம் வர வந்துடும். அப்படியா சொல்கிற? ஆமாம், வா போவோம்.
பட்டு இந்த வீடு யாருக்கிட்ட கேட்டு வாங்குனீங்க? ஏன் நீ உங்கள் தம்பி தான் ஒரு ஐயர் இந்த வீடு, இது ஐயர் வீடு. அவர் புதுசாக வீடு கட்டிட்டு போயிட்டாராம். இந்த வீடு வாடகைக்கு விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லியிருக்காரு பிறகு. அவர் மூலியமாக உங்கள் தம்பி கேட்டு இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துச்சு. இந்த வீடு சரியில்லை தெரியுமா? என்ன சரியில்லையா? என்ன நீ சொல்றீங்க? ஆமாம், அந்த வீட்டில் பேய் இருக்கு பிள்ளை. என்ன நீ சொல்றீங்க? பேய் இருக்கா? ஆமாம் அத்தை, நாங்கள் நைட்டு பூரா தூங்கவே இல்லை தெரியுமா, நான் அம்மா பாட்டி. என்ன ராகினி சொல்கிற? ஏன் நீங்கள் நைட்டே சொல்ல வேண்டியதானங்க வந்தே? நான் நைட்டே வந்து உங்கெல்லாம் எழுப்பி சொல்லுவோன்ட்டு இருந்தேன். வந்தேன் நான். பாட்டியும் அம்மாவும் தான் போகக்கூடாதுன்றுச்சுவோ. எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா தான் நானும் அம்மா வந்தால் போவேனான்ட்டான். நைட்டு நேரத்துலாம் தூங்கிட்டு இருக்கோம், பயப்படாங்க. நீ வேறு மாசமாக இருக்கிற வேணான்னு சொல்லிட்டு பயப்படாமட்டு சொல்ல வேணான்ட்டான். வீடு சரியில்லை பிள்ளை, ஏதோ பயந்த ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா தான் பயமாக இருக்குன்னு சொல்லுவார். என்னமோ வந்துச்சும்பாரு, கூப்பிடுச்சும்பாரு, பேசிச்சும்பாரு. அதுக்குன்னு நாங்களாம் சத்தம் வர்றது. இப்போ என்னடா நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ராகினிலாம்? உங்கள் அப்பா சொன்னது கரெக்டு தான். என்ன தான் இருக்குது இந்த வீட்டில், அதான் ஒரு பயமாக இருக்குது. அம்மா தான் சொன்னாங்க, உங்கள் அப்பா ராத்திரிலாம் பயந்துட்டு கத்திட்டு கிடப்பாரு, நான் அவரை சத்தம் போடுவேன், அவர் சொல்கிறது கரெக்டு தான் இருக்குன்னு. அப்புறம் ராத்திரி சொல்கிறாங்க அம்மா. அம்மா காப்பி வச்சுருக்கேன் பாருங்க, எடுத்துக்கங்க. ராகினி, பட்டு 3 பேருக்கு காப்பி வச்சுருக்கேன், எடுத்து குடிங்க. குடிக்கிறேம்மா குடிக்கிறேன். உண்மையில தான் சொல்கிறீங்களா நீ? ஏன் பட்டு இதை போய் சொல்லலாமா நாங்கள்? நீ இருந்தாலும் பாரு, ராவிக்கு இங்கே படுத்து பாரு, உனக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க? நீ ராத்திரிலாம் அதை தூங்கவே இல்லையா? பேய் பேசுகிற மாதிரி, போகிற மாதிரி, வரா மாதிரி இருக்கா. அண்ணி பேய் இருக்குன்னு சொல்லுது அண்ணி இந்த வீட்டில். ஆ, மாமா தான் சொல்லணும். அதான் உண்மையா? அப்பா தான் சொல்லிக்கிட்டு தாய்க்கெல்லாம் பயந்துக்கிட்டு கிடப்பாரு அண்ணி. அண்ணியா சொல்லுது? அதானே.